பிரைஸ் த லார்ட். நான் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். வியாதியா இருக்கிறவர்களை நான் குணமாக்குவேன். இந்த இடத்துல சில பேருக்கு வியாதியா இருக்குன்னு வைங்களேன், அவங்களுக்கு என்னன்னா பலகீனமா இருக்கும். அந்த பலகீனம் மாறாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சௌக்கியமும் வர பண்ணுவேன், ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன், அவங்கள நான் குணமாக்குவேன், பூரண சமாதானமா நான் அவங்களுக்கு வெளிப்படுத்துவேன், சத்தியமா அவங்கள என்ன செய்வேன், நான் வெளிப்படுத்துவேன், அவங்களுக்கு நான் காண்பிப்பேன் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல யாரெல்லாம் இன்னைக்கு பலனற்று இன்னைக்கு ஒரு சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, சில காரியத்துல தோல்வி அடைந்தா ஒரு பெரிய ஒரு சோர்வு வந்துடும், ஒரு மன உளைச்சல் வந்துடும், அந்த இடத்துல ஒரு பலன் இல்லாதது போல காணப்படும். சில நேரத்துல ஒரு பலகீனம் வந்துச்சு, ஒரு வியாதி வந்துச்சுதுன்னா ஒரு பலகீனமா காணப்படும், ஆரோக்கியம் இல்லாதபடி காணப்படும். சில பேர் சில காரியத்துல ஏமாந்து போயிட்டாங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில தோத்து போயிட்டாங்க, ஏமாற்றப்பட்டு அப்படி இருந்தாங்கன்னா, அவங்க அந்த கவலையை மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பலனே இருக்காது, ஆரோக்கியமே இருக்காது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அந்த காரியத்தில் நான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தருவேன், அவங்களுக்கு உங்க சரீரத்தை நான் இன்னைக்கு தொட போறேன். எந்த காரியத்தை குறித்து கலங்கி நிற்கிறீங்களோ அந்த காரியத்துல நான் ஒரு அற்புதத்தை செய்ய போறேன், நான் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரை, நான் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை. இந்த வேலையில ஏசப்பா உம்முடைய வசனம் இந்த வேலையில ஏசப்பா வியாதியஸ்தர்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரை. நான் அவர்களை குணமாக்கி ஆண்டவரை, அவர்களை நான் சத்தியத்துக்கு அவங்களை நான் வெளிப்படுத்துவேன். பூரண சமாதானத்தை ஆண்டவரை, பூரண ஒரு சமாதானத்தை நீங்க அவங்களுக்கு கொடுத்து ஆண்டவரை, நீ சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரை. இந்த வேலையில ஏசப்பா இயேசுவின் ரத்தம் இந்த வேலையில இறங்கட்டும். எந்த காரியத்தோட எந்த காரணத்தினால ஏமாற்றப்பட்டு தள்ளப்பட்டு இன்னைக்கு நிற்கலாம், இயேசுவின் ரத்தம் ஆண்டவரை இந்த வேலையில இறங்கட்டும். அந்த சிறையிருப்புகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரை. அந்த மன உளைச்சலை உண்டு பண்ணுகிற ஆவிகள், பலகீனப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால விலகு. வியாதியின் கூறுகளை முறிக்கிறோம். வியாதி நிமித்தம் காணப்படுகிற சோர்வின் கட்டுகள் அறுத்து எறிகிற இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆணிப்பா இந்த கரம் இப்போது இறங்கட்டும். உங்க அக்கினி வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அக்கினிய கைகளை ஏசப்பா அந்த வேலையில அந்த இடத்துல பற்றி பிடிக்கட்டும். ஒவ்வொருவர் மேலே பற்றி பிடிக்கட்டும். அந்த பலகீன கூறுகள், நரம்பு தளர்ச்சிகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால சொபித்து துரத்துகிற கையை எடு. இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் ரத்தத்தை ஊற்றுகிற இப்பொழுது பரிசுத்த ரத்தம், மகா பரிசுத்தம் உள்ள வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் இறங்கட்டும். அந்த வயதின் மூப்பின் காரணமாய் காணப்படுகிற பலகீனங்கள் மாறுகிறது, நரம்பு தளர்ச்சிகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தத்தை ஊற்றி கட்டுகிற புது பலன் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.